எம்ஜிஆர் தன்னுடைய படங்களில் இடம்பெறுகின்றவற்றை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக இருப்பார். அவருடைய படப்பாடல்களை முன்கூட்டியே பிறருக்கு போட்டு காண்பித்து கருத்து கேட்பார். அடிமை பெண் படத்தில் இடம்பெற்ற 1000 நிலவே வா பாடலை ரெக்கார்டு பண்ணிய பிறகு என்னையும் சேர்த்து சிலரிடம் அதை போட்டு காண்பித்தார். அந்த பாட்டை கேட்டு முடிந்ததும் நான் சும்மா இருக்கவில்லை. அந்த பாடலை என்னுடைய போக்கில் பாட ஆரம்பித்தேன். அதை கேட்பதற்கு அபஸ்வரமாக இருந்திருக்கும். நான் பாடுவதை கேட்ட எம்ஜிஆர் என்ன நினைத்தாரோ என்னிடம் சொன்னார். அது அப்படி இல்லை, அது அப்படியே இருக்கட்டும் சார், நான் எனக்கு தோன்றபடி பாடுகிறேன். இன்னொரு தடவை இந்த பாட்டை நீங்க இப்படி பாடினீங்கன்னா இந்த பாட்டை படத்திலிருந்தே எடுத்து விடுவேன் என்று கண்டிப்புடன் சொன்னார் எம்ஜிஆர் அவர்கள். சார், நான் பாடுறதுனால அப்படி ஒரு பிரச்சனை வரவேணாம் என்று சொல்லி நான் பாடுவதை நிறுத்திவிட்டேன். அந்த பாடல் பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்திற்கு முதல் பாடல் என்று நினைக்கிறேன். நியாயமாக பார்த்தால் அந்த பாடல் அந்த படத்தில் இடம்பெற்றதுக்கு காரணமே நான் தான். நான் அன்றைக்கு எம்ஜிஆர் சொன்னதை மீறி என்னுடைய குரலில் பாடியிருந்தால் மறுபடியும் கேட்டு எரிச்சலில் அந்த பாடலையே படத்திலிருந்து தூக்கியிருப்பார் எம்ஜிஆர் அவர்கள். எப்படியோ தப்பித்தது அந்த பாடல். முகமது பின் துக்ளக் நாடகம் அப்போது எல்பி ரெக்கார்டாக வெளிவந்தது. அதற்கான விழா நடந்து எம்ஜிஆர் தான் அதை ரிலீஸ் பண்ணினார். எம்ஜிஆர் அதை ரிலீஸ் பண்ணும்போது ரிக்கார்டு என்று சொல்லாமல் முகமது பின் துக்ளக் அருமையான நாடகம், அதன் தஸ்வா வேஜு வந்திருக்கிறது என்று வார்த்தைக்கு வார்த்தை தஸ்வா வேஜு என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார் எம்ஜிஆர் அவர்கள். இவர் பேசியதும் அடுத்து பேசியவர்களும் எம்ஜிஆர் சொன்ன அதே பாணியில் தஸ்தாவேஜு என்று ரெக்கார்டை குறிப்பிட ஆரம்பித்ததும் எனக்கு சங்கடமாகி போய்விட்டது. நான் பேச வந்தபோது யாரும் இங்கே பேசினவங்க சொன்ன மாதிரி கடைக்கு போய் தஸ்தாவேஜு கொடுங்கன்னு கேட்காதீங்க, கேட்டால் சிரிப்பார்கள், சிலர் கோபப்படவும் செய்யலாம், அதனால பேசாம ரெக்கார்டுன்னே கேளுங்க, தப்பில்லை என்று எம்ஜிஆரின் பேச்சை திருத்தி நான் அந்த மேடையில் பேசிய போதும் அவர் கோபித்துக் கொள்ளவே இல்லை. அதிமுக கட்சியை அவர் துவங்கியதும் நான் தொடர்ந்த பத்திரிகைகளில் விமர்சிக்க ஆரம்பித்த பிறகு அவருடன் நடிப்பதை குறைத்து கொண்டேன். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு பக்கம் அவரை விமர்சித்துக் கொண்டு அவருடன் படங்களில் சேர்ந்து நடித்தால் ஜனங்களுக்கு தான் குழப்பமாக இருக்கும். இருந்தாலும் என் மீது அவர் கோபமாக இருந்ததில்லை. எங்களுடைய நட்பு அப்படியே தொடர்ந்தது. அடிக்கடி போனில் பேசுவார். நான் தான் பேசுகிறேன் என்று அவர் ஆரம்பிக்கும்போது நாமாக அவர்தான் பேசுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வள்ளல் தன்மையை நான் அடிக்கடி பாராட்டி எழுதியிருக்கிறேன். விளம்பரத்திற்காக அவர் அதை பண்ணவில்லை என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறேன். அதெல்லாம் அவருக்கு பிடித்திருந்தன. தமிழகத்தில் எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்த நேரத்தில் அவருடைய கட்சியில் 18 எம்பிக்கள் இருந்தனர். மத்தியில் இருந்த ஜனதா கூட்டணி ஆட்சிக்கு ஒரு நெருக்கடி உருவாகியிருந்த நேரம் அது. அதனால் அதிமுகவின் 18 எம்பிகளின் ஆதரவு ஜனதா கட்சிக்கு அப்போது தேவையாக இருந்தது. மொராஜிக்கு எம்ஜிஆரை பிடிக்கும். சினிமா நடிகராக இருந்து கொண்டு மது விலக்கில் அவர் காட்டிய தீவிரம் மொராஜிக்கு பிடித்திருந்தது. மொராஜியை எம்ஜிஆர் பெரியவர் என்று தான் சொல்வார். அப்படிப்பட்ட மொராஜிக்கு தேசிய அளவில் ஆதரவு தேவைப்பட்டதால் நான் எம்ஜிஆரிடம் பேசினேன். சரி, நாம பண்ணலாம், ஆனால் டெல்லிக்கு போய் அங்கிருக்கிற நிலைமையை பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வர்றேன் என்றார் எம்ஜிஆர் அவர்கள். நீங்களும் வாங்க என்று என்னையும் டெல்லிக்கு அழைத்தார். போனேன். கூடவே ராஜாராமும் வந்தார். டெல்லியில் செழியன் இருந்தார். எம்ஜிஆர் டெல்லிக்கு போய் பலரையும் சந்தித்தார். சரண் சிங்கையும் சந்தித்தார். ஆட்சியை கவிழ்க்க முயன்ற ராஜ் நாராயணனையும் சந்தித்தார். அவர்கள் எல்லாம் வேறு வேறு கூட்டணி கணக்குகளை எம்ஜிஆரிடம் சொல்லியிருந்தார்கள். அதை அவரால் நிராகரிக்க முடியவில்லை. இதெல்லாம் எனக்கு திகிலை ஏற்படுத்தியது. இவர் தரப்பில் இருந்த 18 எம்பிகளின் ஆதரவு குறித்து எம்ஜிஆர் கொடுக்கவில்லை. அவர் பண்ணிய தாமதத்தால் மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியவில்லை. அதற்குள்ள மொராஜி பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டார். சரண் சிங் பிரதமரானார். அதனால் மெஜாரிட்டி இல்லாததால் அவருடைய அரசு காபந்து சர்க்கார் ஆனது. அதற்கு பிறகு சென்னைக்கு வந்து சேர்ந்தோம். பிறகு ஜனதா கட்சிக்கு ஜெக ஜீவன் ராம் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரண் சிங்கிற்கு பிறகு யார் என்கிற நெருக்கடி. அடுத்தது யார்? அப்போது பாராளுமன்றத்தை கலைக்க ஜனாதிபதியான சஞ்சீவ ரெட்டி தயாராக இருந்ததாக செய்திகள் அடிபட்டு கொண்டு இருந்தன. ஜெக ஜீவன் ராம் எனக்கு அப்போது போன் பண்ணினார். எம்ஜிஆரின் ஆதரவை அவர் விரும்பினார். எம்ஜிஆரை தொடர்பு கொண்டேன். ஜெக ஜீவன் ராம் பேசியதை பற்றி சொன்னேன். நீங்க ஆதரவு கொடுத்து மத்தியில் ஆட்சி நின்றது என்றால் டெல்லியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், நீங்கள் அமைச்சரவையிலும் பங்கேற்கலாம் என்றேன். விவாதத்துக்கு பிறகு ஜெகஜீவன் ராம் 2 தலைவர்களிடம் ஆதரவு கடிதத்தை கொடுத்துவிடச் சொன்னார். எம்ஜிஆர் சரி என்று ஒப்புக்கொண்டார். வாஜ்பாய், ரவீந்தர் வர்மா, சுப்பிரமணிய சாமி உட்பட 3 பேர் சென்னைக்கு வந்திருந்தார்கள். எம்ஜிஆர் வீட்டுக்கு அவர்களை அழைத்து கொண்டு போனேன். அவருடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்தினோம். ஒரு வழியாக எம்ஜிஆர் ஆதரவு அளிப்பதாக சொன்ன விஷயத்தை உடனே மீடியாவிடம் அறிவிக்கச் சொன்னேன். ரவீந்திர வர்மா அதற்கு தயங்கினார். காத்திருந்தார்கள். ஜனாதிபதி சஞ்சீவ ரெட்டி மீது எனக்கு இருந்த சந்தேகத்தை பற்றி அவர்களிடம் சொல்லியும் பலனில்லை. வாஜ்பாய் நேரடியாக ஜெகஜீவன் ராமிடம் பேசியபோது அவர் மாலை வரை காத்திருப்பதாக சொன்னார். சிறிது நேரத்திற்குள்
பிடிஐ நிருபர் வந்து எங்களிடம் ஒரு தகவலை சொன்னார். சஞ்சீவ ரெட்டி பாராளுமன்றத்தை கலைத்து விட்டார். எம்ஜிஆர் சரியான நேரத்தில் முடிவெடுத்தும் அதை அறிவிப்பதில் தாமதம் காட்டியதால் அதற்குள் அரசியல் சூழ்நிலை மாறிவிட்டது. இந்திரா காந்தி வென்ற பிறகு எம்ஜிஆரின் ஆட்சியும் கலைக்கப்பட்டது. அந்த சமயத்தில் தினமும் இரவு எம்ஜிஆரை சந்தித்தேன். பல தொகுதிகளை பற்றி பேசினோம். கட்சி கலைத்ததற்காக அவர் கொஞ்சமும் கலங்கவில்லை. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு தலா 25,000 ரூபாயை கூட அவரால் செலவழிக்க முடியவில்லை. அதையெல்லாம் மீறி பிரச்சாரம் செய்தார். மக்களை நம்பினார். அவர்கள் கை கொடுத்தார்கள். மீண்டும் ஜெயித்தார் எம்ஜிஆர். வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்ததும் என்னை அழைத்து 15 நாட்களுக்கு ஒரு முறை நாம சந்திக்கணும். ஆட்சியில் இருக்கிற குறைகளை சுட்டிக்காட்டுங்க என்றார். அதன் பிறகு அவரும் என்னை கூப்பிடவில்லை, நானும் சந்திக்கவில்லை. எம்ஜிஆரை பொறுத்தவரை மக்களை அவரை மாதிரி புரிந்து கொண்டவர்கள் யாரும் இல்லை. அவர்களுடைய தேவைகள் என்ன என்பது அவருக்கு அத்துப்படியாகி இருந்தது என்று நினைக்கிறேன். சத்துணவு திட்டத்தை அவர் கொண்டு வந்தபோது அதை நான் விமர்சனம் பண்ணினேன். காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை எம்ஜிஆர் விரிவுபடுத்தியதாக எழுதியிருந்தேன். போக போகத்தான் அந்த திட்டம் மக்களிடம் எந்த அளவுக்கு செல்வாக்கு பெற்றிருக்கிறது என்பதையும் பள்ளியில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை கூடியிருப்பதையும் உணர முடிந்தது. தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் கவனம் பெற முடிந்தது. அவரை பெரிய நிர்வாக நிபுணர் என்று சொல்ல முடியாது. அப்படி ஒருவர் இருக்க வேண்டிய அவசியமில்லை. அதிகாரிகள் சொல்வதிலிருந்து தன்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் தேர்வு செய்கிற பொது அறிவு அவரிடம் இருந்தது. நடிப்பிலும் அரசியலும் மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்து செயல்பட்டதையே எம்ஜிஆரின் வெற்றிக்கான மூல காரணமாய் சொல்ல முடியும்.